வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஜபோட்டிகாவில் இவ்வளோ பழம் இப்போ நம்மகிட்ட உள்ள பிளான்ட் தான். எவ்வளோ பழம் பழத்திருக்குன்னு பாருங்கள். கீழே ஒரு நாளைக்கு விழுகிற பழமே எவ்வளோன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நவப்பழம் மாதிரி 1/2 கிலோவுக்கு மேலே நான் எடுத்திருப்பேன். இந்த வெயிட் வந்து 1/2 கிலோ இருக்கும். அவ்வளோ பழம் பாருங்கள். ஏற்கனவே நான் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே காயோடு இருக்கும்போது உள்ள வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ நமக்கு பழம், அதாவது மழை டைமில் வந்து பழங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். பட் வந்து இப்போ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். மழை இருந்ததுன்னா அந்த ஈரம் அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகும். அதனால் எந்த பழம்னாலுமே ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கும். பட் அந்த நல்ல வெயில் டைமில் சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜபோட்டிகா மரம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து பொதுவாக ஆல் சீசன் ஒரு மாதம் தான் இனி கேப் எடுக்கும். அடுத்தால உடனே ஃப்ளவர் வரும். இதே மாதிரி தான் காய் காய்க்கும். கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே நான் இதில் பழமே பறிச்சாச்சு. இன்னும் நிறைய நம்ம நர்சரிக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு டெய்லி பழம் கொடுத்து போக இன்னும் இவ்வளோ மீதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.